யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் கொட்டி அறைகளில் மலத்தை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் தனது சேனலில் ஊழல் குறித்த தகவல் ஒன்றை வெளியிட்டார். அதில் தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் வழங்கப்பட்டன. அதோடு 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கடன் உதவியும் வழங்கப்பட்டன. இது தொடர்பாக சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவில் உண்மையான பயனாளிகளுக்கு இந்த திட்டம் சென்று சேரவில்லை என குறிப்பிட்டிருந்தார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் மற்றொரு நபரும் ஒரு நிறுவனத்துடன் சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருந்தார். அதனால் செல்வ பெருந்தகையின் தூண்டுதலின்படி தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் சவுக்கு சங்கரின் வீடு சூறையாடப்பட்டிருப்பதாக சவுக்கு சங்கர் தரப்பு தகவல்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகை ஊழல் செய்திருப்பதாகவும் இதற்கு உடந்தையாக திமுக இருந்ததாக பரபரப்பான தகவலை வெளிக்கொண்டு வந்துள்ளார். அதாவது தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் அண்ணாமலை தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை. இதற்கு திமுக அரசும் உடந்தையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள ரூபாய் 524 கோடி மதிப்பீட்டில் அடுத்த 7 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது. இதனையடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் 54 பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் 33 பயனாளிகளுக்கும் நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனம் வாங்க கடன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரே வாரத்தில் ரூபாய் 65 லட்சம் வீதம் 54 பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. புதிய வங்கி கணக்கு தொடங்கி செக் புத்தகம் வழங்கிய அதே தினத்தில் கணக்கில் 65 லட்சம் ரூபாய் வரவு வைத்து பின்னர் 2 செக்குகளில் கையொப்பம் வாங்கிவிட்டு பயனாளிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடன் வழங்கி 7 மாதங்கள் ஆகிவிட்டன. இதுவரை கடன் தொகையில் 1 ரூபாய் கூட திருப்பி செலுத்தப்படவில்லை. கடன் பெற்ற தினத்திற்கு பிறகு அந்த கணக்கில் எந்தவித பண பரிமாற்றங்களும் இதுவரை நடைபெறவில்லை. கூட்டுறவு வங்கிகள் எந்தவித பிணையும் இல்லாமல் இத்தனை பேருக்கு தலா ரூபாய் 65 லட்சம் எந்த அடிப்படையில் வழங்கியது? உண்மையில் கடன் பெற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் தானா என்ற சந்தேகம் இருக்கிறது. மத்திய அரசின் NSFDC திட்டம் அல்லது நமஸ்தே திட்டம் மூலமாக கடன் பெற்றிருந்தால் உண்மையான பயனாளிகள் தானா என்பதை சரிபார்த்திருப்பார்கள். அதனை தவிர்க்கவே கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருப்பதாக தெரிகிறது. தூய்மை பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டுவரப்பட்ட திட்டம் செல்வ பெருந்தகையின் பினாமி நிறுவனத்திற்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது திமுக அரசுக்கு தெரியாமலா நடந்திருக்கும்? ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என ஆதாரத்தை வெளியிட்டு திமுகவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஷாக்கை கொடுத்துள்ளார் அண்ணாமலை. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.